ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன மினி விலாக் பார்க்கலாமா? நேற்றுலேருந்து வீட்டில் யாருமே இல்லை. நான், பாப்பா, மாமியார், எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி. ஸோ நாங்கள் 4 பேர் தான் வீட்டில் இருந்துகிட்டு இருக்கோம். அண்ட் வேலையும் வீட்டில் வந்து கம்மி தான். ஸோ ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தால், ரெஸ்ட்டாக உனக்குலாம் எதுக்கு ரெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி என் பொண்ணு இருப்பாள். அவளை பார்த்துக்கிறது தான் எங்களுக்கு இருக்கிறதுலே ஒரு பெரிய டாஸ்க். அண்ட் அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய வேலை. ஸோ வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சிடலாம், ஆனால் அவளை பார்த்துக்கிறது மட்டும் முடியவே முடியாது. அந்த அளவுக்கு சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளுக்கு சாப்பாடெலாம் ஊட்டிட்டு அவளை க்ளீன் பண்ணிட்டு பார்த்தா என் நைட்டி ஃபுல்லாக சாப்பாடாக்கி வச்சிருக்கா. அவள் சாப்பிட்றாளா, என் நைட்டி சாப்பிடுதானே எங்களுக்கு வர வர தெரிய மாட்டேங்குது. ஸோ உங்கள் பேபிஸ் எப்படி? நீங்கள் வீட்டில் வந்து தனியாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதுவும் உங்க கூட ஒரு 10 month பேபி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஈவினிங் போல் வாக்கிங் வரப்போ மங்கிக்குள்ளே எடுத்துகிட்டு வரல, கீழே வந்து நல்லா சில்லுன்னு காற்றடிச்சிட்டு இருந்தது. அவளோட பேண்ட்டை வந்து நாங்கள் வாஷ் பண்ணி காய வச்சுட்டு இருந்தோம். அதை அப்படியே மங்கிக்குள்ளே மாதிரி போட்டுட்டு அவளை அப்படியே விளையாட விட்டாச்சு. ஸோ இந்த மழை நேரத்தில் சுட சுட ஒரு இஞ்சி டீ போட்டு குடித்தா எப்படி இருக்கும்? அமிர்தமாக இருக்கும். ஸோ மேலே வந்துட்டு எனக்கும் எங்கள் மாமியாருக்கும் டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கதை பேசிட்டு அப்படியே அந்த டேவை வந்து அப்படியே முடிச்சாச்சு. இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஈவினிங் டைமில் போகும். இல்லை சம்டைம்ஸ் டே ஃபுல்லாகவே இப்படி தான் ஸ்லோவாக போகும், இல்லைனா ஒரு சம்டைம்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். உங்களுக்கு எப்படி போகுது அப்படின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.